இது வந்து ஒரு 90s கிட்ஸ் புத்தகம் போல ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இந்த கவிதை புத்தகம் படிக்கும் போது இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டெலிஃபோன் பூத்தில் லவ் பண்ணவங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த புக் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நம்ம காதலனுக்கோ காதலிக்கோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க பார்க்காதது இந்த ப்ளூ டிக்கா கிரே டிக்கா அப்படின்னு பல கன்ஃபியூஷனில் 1008 ப்ரைவசி மோட் நம்மளோட ஃபோனில் இருக்குது. யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு பல விஷயங்கள் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த டெலிஃபோன் பூத்துலேருந்து லவ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது அந்த டெலிஃபோன் பூத் இருக்கக்கூடிய கடையில் ஒரு அண்ணா உட்காந்துருப்பாரு. அவர் பாட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்டு இருப்பாரு, இல்லை ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை நம்ம முகத்தையே ஃபோன் பேசும்போது பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒருத்தவங்க ஃபோன் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் நடுவில் காதல் பண்ணுறது இருக்கே, காதல் அது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? அது வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. வனாந்திரத்தில் கொண்டு விட்டாலும் பூவையோ காய்கனிகளையோ பறிக்காமல் சொல்லியை தேடி எடுக்கும் அம்மாவுக்கு பிறந்தவன். காதல் சரிவருமா என யோசிக்காமலா இருந்திருப்பேன். கனன்றெறியும் நெஞ்சுக்குள்ளே இன்னும் எத்தனை கற்பூர கங்குகளை அன்பென்னும் பெயரில் தகிக்க விடுவாயோ. இன்றும் வேலை முடித்து வர வெகு நேரமாகலாம். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ரோட்டுக்கடை பூத்திலிருந்து போன் போடுகிறேன். சரியா? சத்தம் கேக்குது, லைனை கட் பண்ணிடு. பாருங்களேன், அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எங்க அம்மா வந்து வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டாலும் அவங்களோட வேலையை வந்து இங்க சொல்றாரு. அங்கே வந்து பூவியோ காய்கனிகளோ எல்லாம் பறிக்கிறது அவங்க வேலை இல்லை, சொல்லி தான் பொறுக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய மகன் எனக்கு காதல் சரி வருமானு யோசிச்சிருக்க மாட்டேனா? ஆனால் என்ன பண்ணுறது, காதல் இவங்களுக்கு தான் வரணும், இவங்க மேலே தான் வரணும், ஏதாவது சட்டமாக என்ன வந்துடுச்சு. ஆனாலும் கூட நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் தரேன், எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கலாம், ஆனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக ரோட்டுக்கடை ஃபோன் பூத்துலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுவேன் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஒரு பூத்தில் இருந்தோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருந்தோ ஃபோன் போட்டு பேசும்போது பாவம் கிரகத்தை அந்த பொண்ணு வீட்டில் யாரோ வராங்க, சத்தம் கேட்குது, லைனை கட் பண்ணிடுன்னு பேசுறதே ஒரு 2-3 வார்த்தை தான். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எவ்வளவு சின்ன பின்னப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க.